என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்களே வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொது தமிழில் உள்ள இயல் 1 தன்னேர் இல்லாத தமிழ். இது தண்டி அலங்கார உரை மேற்கோட்பாடல். இந்த பாடலுக்குள் நுழையும் முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தமிழின் பெருமையை பற்றி. தமிழ் நிலத்தினும் பெரியது, தமிழ் வானினும் உயர்ந்தது, தமிழ் கடலிலும் ஆழமானது என்றெல்லாம் புலவர்கள் தமிழை போற்றுவார்கள். இவ்வுலகத்திலே நிகரற்ற ஆற்றல் கொண்டதாக விளங்குவது கதிரவன், அதாவது சூரியன். அதற்கு ஒப்பாகவும் அதற்கும் மேலாகவும் தமிழின் பெருமையை பற்றி ஒரு புலவர் பாடிய பாடல்தான் நமக்கு பாடமாக வந்துள்ளது. அதுதான் தன்னேர் இல்லாத தமிழ். மாணவர்களே, தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதில் உள்ள 5வது வகை இலக்கணமாகிய அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் தமிழில் எண்ணற்ற நூல்கள் உண்டு. மற்ற இலக்கணங்களையும் கூறி அணி இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல்களும் உண்டு. அணி இலக்கணத்தை மட்டுமே சிறப்பாக சொல்லக்கூடிய நூல்களும் உண்டு. மற்ற இலக்கணங்களையும் கூறி அணி இலக்கணங்களையும் கூறக்கூடிய நூல்கள் தமிழில் தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம் இவையெல்லாம் மற்ற இலக்கணங்களையும் சொல்லி அணி இலக்கணங்களையும் சொல்லக்கூடியது. தொல்காப்பியத்தை தொல்காப்பியர் இயற்றினார். வீரசோழியத்தை புத்தமித்திரர் இயற்றினார். இலக்கண விளக்கத்தை வைத்தியநாத தேசிகர் இயற்றினார். இந்த இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா அதை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்ததாக தொன்னூல் விளக்கம் என்ற நூலை வீரமாமுனிவர் இயற்றினார். முத்துவீரியம் என்ற நூலை முத்துவீரிய உபாத்தியாயர் இயற்றினார். இவையெல்லாம் மற்ற இலக்கணங்களையும் கூறி அணி இலக்கணங்களையும் கூறக்கூடிய நூல். ஆனால் அணி இலக்கணத்தை மட்டுமே சிறப்பாக கூறக்கூடிய நூல்களும் உண்டு. அவை என்னென்ன? தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். இந்த தண்டி அலங்காரம் என்ற நூலை தண்டி என்ற ஆசிரியரும், மாறன் அலங்காரம் என்ற நூலை திருக்குறுகை பெருமாள் கவிராயர் என்ற ஆசிரியரும், குவலயானந்தம் என்ற நூலை அப்பைய தீட்சிதர் என்ற ஆசிரியரும் இயற்றியுள்ளார்கள். இதில் ஒன்றுதான் நமக்கு பாடமாக வந்துள்ளது. அதுதான் தண்டி அலங்காரம். இது வடமொழியில் இலக்கண நூலான காவியாதர்சம் என்ற நூலை தழுவி தமிழில் இயற்றப்பட்டது. இதை எழுதிய ஆசிரியர் தண்டி. இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்நூல் பொதுவணி, பொருளணி, சொல்லணி என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்த பாடல், அதாவது நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் பொருள் அணியியல் பகுதியில் உரை மேற்கோட்பாடலாக இடம்பெற்றுள்ளது. பாடலை கேட்போமா? ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். பாடலின் பொருள்: ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. ஓங்கல் இடை வந்து உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும். கடல் சூழ்ந்த இப்பெரிய உலகத்தில இருளை விளக்கக்கூடிய 2 ஒன்று என்னன்னா ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று. அதில் ஒன்று என்னன்னா ஒற்றை சக்கரத்தை உடைய கதிரவன். கதிரவன் புற இருளை போக்குகிறான். ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். மற்றொன்று தனக்கு எதற்கும் நிகரில்லாத
எதற்கும் ஒப்பிட முடியாத தன்னேர் இல்லாத தமிழ் என்று புலவர் தமிழின் பெருமையை போற்றுகிறார். அதாவது புற இருளை மட்டும்தான் கதிரவன் போக்குகிறது, அறியாமை என்று சொல்லக்கூடிய அக இருளை அகற்றி பெருமை சேர்ப்பது தமிழ் என்று தமிழின் பெருமையை புலவர் போற்றியுள்ளார். இந்த பாடல் நேரிசை வெண்பா என்ற பாவகையில் அமைந்துள்ளது. நேரிசை வெண்பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். நேரிசை வெண்பா என்பது இது வெண்பாவினுடைய பொது இலக்கணங்களை பெற்று வருவது. வெண்பாவினுடைய பொது இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடி நாச்சீராகவும் இருக்கும். அதாவது இறுதி வரி 3 சீர், அதற்கு மேல 4 சீர்கள் கொண்டதாக அமைந்திருக்கும். இதுதான் வெண்பாவினுடைய பொது இலக்கணம். அப்படியே வெண்பாவினுடைய பொது இலக்கணங்களை பெற்று 4 அடிகளை கொண்டதாக வரும். 4 அடிகளை கொண்டதாக வரும். இரண்டாவது அடியினுடைய இறுதி சீர்ல தனிச்சொல் பெற்று வரும். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னாக்க ஆங்கவற்றுள் அப்படிங்கிற வார்த்தை தனிச்சொல் இப்படி பெற்று வந்துச்சுன்னா அதுக்கு பேரு நேரிசை வெண்பா. இந்த பாடல்ல என்ன அணி வந்துள்ளது? பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்ன? இருவேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பிறகு வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. இருவேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை. இந்த பாடலில் உள்ள இருவேறு பொருள்கள் என்ன, அதுக்குள்ள ஒற்றுமை என்ன? இந்த பாடலில் இருவேறு பொருள்கள், ஒன்று கதிரவன், மற்றொன்று தமிழ். முதலாவதாக இந்த இருவேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை. இந்த இருவேறு பொருள்கள் என்னென்ன? ஒன்று கதிரவன், மற்றொன்று தமிழ். இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இரண்டுமே மலையிலிருந்து தோன்றுகிறது. அதாவது சூரியனும் மலையிலிருந்து தோன்றி வருது, தமிழும் பொதிய மலையிலிருந்து தோன்றி வந்தது. இரண்டுமே உயர்ந்தோரால் தொழப்படுகிறது. சூரியனை முனிவர்கள் வணங்குவாங்க, தமிழை சான்றோர்கள் வணங்குவாங்க. இப்படி இதனுடைய ஒற்றுமை சொல்லப்படுகிறது. பிறகு இதனுடைய வேற்றுமை இதுல எப்படி வேறுபடுத்தி காட்டுறது அப்படின்னு கேட்டாக்க, இந்த கடல் சூழ்ந்த இந்த பெரிய உலகத்தினுடைய புற இருளை கதிரவன் போக்குகிறான். இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய அக இருளை தமிழ் போக்குகிறது. புற இருளை போக்குவது சாதாரண விஷயம். ஆனா அக இருளை போக்குவது என்பது இது மேலான ஒரு செயல். அதனாலதான் தமிழை சூரியனை காட்டிலும், அதாவது கதிரவனை காட்டிலும் மேலாக இந்த புலவர் ஒப்பிட்டு பாடல் பாடியுள்ளார். அதனால் இது பொருள் வேற்றுமை அணிக்கு சான்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இலக்கண குறிப்பு: உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர், வெங்கதிர் பண்பு தொகை, இடாத இடை குறை. உறுப்பிலக்கணம்: வந்து, வா, அடைப்புக்குள் வா, கூட்டல் இத்து, அடைப்புக்குள் இந்து, கூட்டல் இத்து, கூட்டல் ஓ. இதில் வா என்பது பகுதி, வா என குறுகியது விகாரம், இத் சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, உ வினையற்ற விகுதி. உயர்ந்தோர்: உயர் கூட்டல் இத்து, அடைப்புக்குள் இந்து, கூட்டல் இத்து, கூட்டல் ஓர். உயர் பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. விலங்கி: விலங்கு கூட்டல் ஈ, விலங்கு பகுதி, ஈ வினையற்ற விகுதி. அடுத்ததாக புணர்ச்சி விதி. ஆங்கு அவற்றுள். இதை எப்படி பிரிப்பது? ஆங்கு கூட்டல் அவற்றுள். இதற்கு விதி உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அதாவது நிலைமொழி இறுதியில
குற்றிய லுகர எழுத்து இருந்து வறுமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால், பாருங்க நிலைமொழி இறுதியில கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றிய லுகர எழுத்து இருக்குது, வறுமொழி முதல்ல ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரெழுத்து இருக்குது. இப்படி வந்தா நிலைமொழி இறுதியில் உள்ள அந்த குற்றியலுகர எழுத்தில் உள்ள உகரம் அதனுடைய மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். பாருங்க ஆங் ஆ இங்கு இக்கு அந்த உகரம் ஓடிடுச்சு. கூட்டல் அவற்றுள். பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த இக்கும் ஆவும் சேர்ந்து காவா மாறி ஆங் அவற்றுள் என புணர்ந்துள்ளது. தனி ஆளி, இதை எப்படி பிரிப்பது? தனி கூட்டல் ஆளி. இதற்கு விதி இ ஐவழி எவ்வும். அது என்னது? இ ஐவழி எவ்வும்? இது உடம்படுமை புணர்ச்சி. இந்த உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி இறுதியில உயிரெழுத்தும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்தும் வந்தா இந்த ரெண்டு உயிரும் ஒண்ணு சேராது. அதனால இந்த ரெண்டு உயிரையும் ஒண்ணு சேர்க்க வேணும்னா இடையில ஒரு மெய்யெழுத்து சேர்க்க வேணும். அப்படி சேர்க்கக்கூடிய மெய்யெழுத்து எது? எந்தெந்த எழுத்து வந்தா எந்தெந்த மெய்யெழுத்து சேர்த்த வேணும். அப்படி இடையில வரக்கூடிய மெய்யெழுத்து ரெண்டு. ஒன்று யகரமை, மற்றொன்று வகரமை. அதாவது இவ், அதாவது யா போட்டு மேல புள்ளி வைக்கிறது, மற்றொன்று வா போட்டு மேல புள்ளி வைக்கிறது. அதாவது யகரமை, மற்றொன்று வகரமை. இப்ப விதி பாருங்க, இ ஐவழி எவ்வும் கொடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமொழி இறுதியில இ ஐ இந்த மூன்றுல ஏதாவது ஒரு எழுத்து வந்தா வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துக்குதல்ல, அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டாக்க யா, அதாவது யகரமை யா போட்டு மேல புள்ளி வைக்கிற எழுத்து சேர்த்து சொல்லிக்கிறாங்க. அதுதான் இ ஐவழி எவ்வும். இப்போ யா போட்டு மேல புள்ளி வைக்கிற எழுத்த இடையில சேர்த்தாச்சா. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அந்த யகர மெய்யுமே ஆவே ஒண்ணு சேர்த்திட்டா ஈ கூட்டல் ஆ யா, அப்போ தனியாளி என இது புணரும். அடுத்ததாக வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். இதற்கு விதி ஈறுபோதல். ஈறுபோதல் அப்படின்னா நிலைமொழி இறுதியில் உள்ள எழுத்து கெடுதல். ஈறுபோதல். அப்ப ஈறுபோதல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி மைய தூக்கிடுறோம். மைய தூக்கிட்டா என்ன ஆகும்? வெம் கூட்டல் கதிர் அப்படின்னு இருக்கும். இப்போ அடுத்த விதியை பயன்படுத்துறோம். என்ன அப்படின்னு பார்த்தா முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் எங்க எது அப்படின்னு கேட்டாக்க மா போட்டு மேல புள்ளி வச்சுக்குதுல்ல அந்த இம், அதுதான் முன்னின்ற மெய். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாக்க வறுமொழியினுடைய முதல் எழுத்தின் இனமாக அந்த இங்கு, அதாவது ngா போட்டு மேல புள்ளி வைக்கிறோம்ல அந்த எழுத்தாக மாறி விடுகிறது. அப்படி மாறி வெங்கதிர் என புணர்ந்துள்ளது. மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எல்லாம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.